ஹாய் அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு பேபிஸ் கேலரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு நைட்டு டின்னர் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. என்ன டின்னர் விலாக்னு சொல்லி என்ன சிக்கனை காமிக்கிறீங்க? ஆமாங்க, இன்றைக்கி ஒரு ஹெவியான டின்னர் தான். இட்லிக்கும் சிக்கன் குழம்புக்கும் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? இங்கே எல்லாருக்குமே நம்ம ஃபேமிலிக்கு எல்லாரோட ஃபேவரெட்னா இட்லி சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்கும். இங்கே சிக்கன் எங்கள் சிஸ்டர் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி தரேன், நீங்கள் மற்ற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, மாவு வெளியில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் சரி எக் ட்ரை காலியாக இருந்துச்சு. ஆமாங்க, எக் வேறு அதிக ரேட்டு விற்கிது. எக்கை கொஞ்சம் பார்த்து தான் நம்ம சர்வ் பண்ணணும். அதனால் சரி எக் ட்ரை காலியாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன், எல்லாம் வெளியில் தானே வைப்பேன் நான். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா இங்கே யாருக்குமே ஆகாது, சளி வைக்கும். அதனால் நான் ஃப்ரிட்ஜில் அதை அவ்வளோவா ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஏதாவது எமர்ஜென்சி திங்ஸ் மட்டும் நான் அதில் வச்சுக்கிறது. மற்றது எல்லாமே நான் வெளியில் தான், வெஜிடபிள்ஸ் முதற்கொண்டு நான் எல்லாத்தையும் வெளியில் தான் வைப்பேன். சூப்பராக எக் ட்ரை எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு. மாவு பேட்டரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். மாவு ரொம்ப கம்மியாகிடுச்சிங்க. இப்போ முதல்லலாம் நிறைய இருக்கும், அரை குண்டான் வரும், இப்போ 1/4 குண்டான் தான் இருக்குது. இது எங்களுக்கு போதும், 2 இட்லி ஊற்றினா போதும். சூப்பராக இருக்கும். ஆனால் இட்லி நல்லாயிருக்கும். இது வெளியில் வாங்குகிற பேட்டர் தான், வீட்டில் அரைக்கலை. சரி, அதை அப்படியே ரெஸ்ட் எடுக்கட்டும், அடுத்தது நம்ம வேலையை பார்ப்போம். ஏன்னா கட் பண்ணுற வேலைலாம் இருக்குது. சரி, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இல்லை, வெஜிடபிள்ஸ் ட்ரேயும் காலியாக இருந்துச்சு. சரி, அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு ஒரு வீக் நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம போயிட்டுருக்கோம். இதெல்லாம் இருந்தால் கூட நம்ம என்ன சமைக்கிறது, என்ன செய்கிறதுன்னு இதே திங்கிங்கில் போயிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வெஜிடபிள் ட்ரே எடுத்து வச்சுக்கிட்டு தான் அதுக்கு பிறகு நம்ம என்ன குழம்பு வைக்கிறது, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் என்னென்ன காய்கறி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் டிசைடே பண்ணுறது. ஆனால் நான் ரொம்ப வெஜிடபிள்ஸ் வாங்கலை. உருளைக்கிழங்கு, கண்டிப்பாக உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறது, எந்த ஒரு குழம்பு வச்சாலும், ரசம் சாம்பார் வச்சாலும். ஏன்னா உருளைக்கிழங்கு இங்கே எல்லாரோடைய ஃபேவரெட்டு. வெங்காயமும் இல்லை, வெங்காய தக்காளி மெயின்ங்க. வெங்காய தக்காளி இல்லைன்னா அவ்வளோதான். எந்த ஒரு சால்னா வைக்கணுன்னாலும், குழம்பு வைக்கணுன்னாலும் வெங்காய தக்காளி மஸ்ட்டு. அதனால் வெங்காய தக்காளி இல்லை. சரி, எல்லாமே போய் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்தாச்சு. உருளைக்கிழங்கு என்ன ஒரு ரைஸு, ஒரு வெரைட்டி ரைஸ் செய்கிறோமா, உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணால் போதும், சூப்பரான ஒரு சைட் டிஷ் ஆகிடும். உருளைக்கிழங்கு குருமா, சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு குருமா. அதனால் உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஒரு கேஜி வாங்கிடுறது. சரி, அது ஒரு 2-3 நாளைக்கு தான் வரும், இருந்தாலும் அப்புறமேல நம்ம வேண்டாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளரிக்காய் இருந்துச்சு, அதையும் வாங்கியாச்சு. அப்போ கேரட் பார்க்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள். கேரட்டு உடனே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா ஸ்டோர் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் தான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன்ல. தக்காளியும் அதே மாதிரி தான். இஞ்சி, டீ போட்டு சாப்பிட்றதுக்கு இஞ்சியும் வாங்கியாச்சு. தக்காளி பார்க்க எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நாட்டு தக்காளி தான் வாங்கிட்டு வந்தேன். மற்றதெல்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. ஆனால் முட்டை ரேட்டு இப்போ கொஞ்சம் கூட ஏறி இருக்குது. அப்புறம் இதே மாதிரி ஒவ்வொன்றா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது இப்போ தான் நல்லாயிருக்கு. எல்லா ஸ்டாண்ட் எல்லாமே காலியாக இருந்துச்சு, வெஜிடபிள் ஸ்டாண்டு. அதை ஃபுல் பண்ண பிறகு சரி, இனிமேல் இன்னும் 1 வீக்குக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, அடுத்த வாரம் வரைக்கும் இதை வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி, அதை அப்படியே தள்ளி வச்சிட்டேன். அடுத்தது கொத்தரங்காவும் பீன்ஸும் ஒன்றா மிக்ஸ் ஆகி இருந்துச்சு. சரி, அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகவும், நம்ம ஃபஸ்ட்டு டின்னருக்குள்ளே வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டை தள்ளி வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தேவையான இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையானது. சின்ன வெங்காயத்தை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும். சிக்கன் குழம்புக்கு சிக்கனை விட உருளைக்கிழங்கு இருந்தால் அதில் சூப்பராக இருக்கும். அந்த குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரி, எல்லாத்தையும் நான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சூப்பராக கட் பண்ணிட்டேன். எல்லாம் தேவையான இது கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. எங்கள் சிஸ்டர் சூப்பராக வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. சிக்கன் குழம்பு வைக்கிறது நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன் நான். ஆஸ் யூஸ்வல் எப்போதும் வைக்கிற மாதிரி தான் சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு வச்சு நம்ம பரோட்டா சூப்பராக இருக்கும். இது நான் கொஞ்சம் பிஃபோரே நான் டிசைட் பண்ணி தான் நான் பரோட்டா கூட மேக் பண்ணியிருப்பேன். ஆனால் அம்மா இட்லி தான் கேட்டாங்க. இட்லி கறி குழம்பு இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி, அதை எல்லாருமே நம்ம ஃபேமிலி எல்லோரும் டிசைட் பண்ணி சரி இட்லி கறி குழம்பே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு நான் ஏன் ஹெவியாக நான் இன்றைக்கி நான் செய்கிறேன்னா, மதியானம் நான் கொஞ்சம் சிம்பிளாக பார்த்துக்கிட்டேன்னா நைட்டு கொஞ்சம் டின்னர் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அந்த ஒரு வேளை நம்ம சும்மா லைட்டான ஃபுட் எடுத்துக்கிட்டோம், மதியானம் லஞ்ச் லைட்டாக எடுத்துக்கிட்டோன்னா நைட்டு கொஞ்சம் ஹெவியான ஃபுட்டு இருக்கும். அதனால் சரி, இன்றைக்கி நம்ம இந்த சிக்கன் குழம்பு வச்சு இட்லி செஞ்சு சாப்பிட்றது எல்லாருக்குமே ஃபேவரெட்டு. அதுவும் இந்த ரம்ஜான் நேரத்தில், அந்த பெருநாள், அதாவது ரம்ஜான் பண்டிகை, நோன்பு பெருநாள் அப்போல்லாம் காலையில் அந்த இட்லி சுட்டு அந்த கறி குழம்பு வைக்கும்போது அது பெருநாளோட வைப்பு தெரியும். மற்ற நாளில் சாப்பிடுவோம், இருந்தாலும் அந்த நோன்பு நாளில் அந்த பெருநாளுக்கு காலையில் எழுந்திரிச்சி அது அந்த
காலை டிஃபன் சாப்பிடும்போது அந்த கறி குழம்புக்கும் இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். அதுவும் சிக்கன் குழம்பு அடிச்சிக்கவே முடியாது. சிக்கன் குழம்பு இன்றைக்கி நான் தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் நான் செஞ்சேன். சூப்பராக இருந்துச்சு. சரி கொஞ்சம் கூடவே வச்சுட்டேன், மார்னிங் டிஃபனுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூடவே வச்சுட்டேன். சரி நைட்டு இட்லிக்கு சாப்பிட்டுட்டு காலையில் தோசை செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வச்சாச்சு சிக்கன் குழம்பு. 2 விசில் போதும், சூப்பராக வந்துடும் சிக்கன் குழம்பு. சரி அதுக்கிடையில் நம்ம இட்லி ஊற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி பேட்டரி சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ இருக்க கம்மியாகிடுச்சு. ஏன்னா வந்து 1/2 குண்டான் வரும், அது ஒரு பாக்கெட் வாங்கினா இப்போ ரொம்ப 1/4 குண்டான் தான் இருக்குது. இந்த இட்லி தட்டில் சட்டியில் 2 ஈடு ஊற்றலாம், அது போதும். நம்ம ஃபேமிலிக்கு நாங்கள் 4 பேர் இருக்கிறோம், எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அது கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. சரி இட்லியை ஊற்றி வச்சுட்டு சரி எல்லாமே அடுப்பில் இருந்துச்சு. இங்கே வந்து ஹாலில் வந்து பார்த்தா ஒவ்வொரு ரைஸாக எங்கள் சிஸ்டர் எல்லாம் அடுக்கிட்டு இருந்தாங்க. என்ன ரைஸ்ன்னு பார்த்தா எல்லாம் சிறுதானியங்கள். ஆமாங்க, அம்மா பெரியவங்க எல்லாம் இதெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லும் போது அப்போ நம்ம சாப்பிட்றது கிடையாது. இப்போ என்னென்னா இந்த சிறுதானியங்களோட அருமை வந்து இப்போ தான் நமக்கு தெரியுது. நமக்கு ஒன்று செய்யும் போது சரி ஹெல்த் இல்லை, ப்ரோட்டீன் இல்லை, அதனால தான் நமக்கு இந்த இடுப்பு வலி, கை வலி, கால் வலி எல்லாம் வருது. இதெல்லாம் சாப்பிட்டு அந்த காலத்தில் பெரியவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னுங்கிறத பெரியவங்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம கேட்க மாட்டோம். நம்ம இப்போ வந்து இதெல்லாம் வந்து மற்றவங்க இந்த நம்ம இன்ஸ்டாவில் இதில் பார்க்கும்போது சரி இதை நாமளும் செஞ்சு சாப்பிட்லாம், நாமளும் ஹெல்த்தியாக இருக்கலான்ட்டு அந்த மாப்பிள்ளை சம்பா, குதிரைவாளி, அப்புறமேலு வந்து வரகரிசி, அப்புறம் கவனி அரிசி, அப்புறம் சிவப்பு அரிசி, இது எல்லாமே தானியங்கள் வாங்கி எல்லாமே ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து நம்ம கொஞ்சம் உளுந்து சேர்த்து ஊற வச்சு இட்லியோ தோசையோ செஞ்சு சாப்பிட்லாங்கிற ஒரு கான்செப்டில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. சரி இனிமேல் ஹெல்த்தியான இட்லி நம்ம வீடியோவில் பார்ப்பீங்க. இட்லியோ தோசையோ சூப்பராக இட்லி வந்துருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த பேட்ரு சூப்பராக இருக்கும். இட்லி பேட்ரு அவங்க ஒருத்தவங்கள்ட்ட மட்டும்தான் நான் வாங்குவேன், சூப்பராக இது பண்ணி கொடுப்பாங்க. சிக்கன் குழம்பும் சூப்பராக இருந்துச்சு, பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இட்லிக்கும் சிக்கன் குழம்புக்கும் சூப்பரான டின்னராக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா கமெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.